Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Dear brothers and sisters, this is Dr. Khalik. Today Friday, February 1st, 2019. நீங்கள் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா, நாளைக்கு February 2nd, morning 9 to 3 p.m. ஜாவத்த மாஸ்கில் கலம்பில் blood donation campaign உண்டு. அங்கே உள்ள முஸ்லிம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இது in commemoration of 71வது ஸ்ரீலங்கன் இண்டிபெண்டன்ட் டேக்காக வேண்டி. அந்த நியூஸை கேட்டு பார்த்தாக்கால் எத்தனையோ பேர் நினச்சிக்கிண்டிருப்பீங்க பிளட் டொனேட் பண்ணணும், ஆனால் இதுக்கு முந்தி டொனேட் பண்ணியில்லை, இதில் என்னமோ ப்ராப்ளங்கள் இருக்குமோ என்னமோ தெரியாது. அதுக்கு விடைகளை தாரத்துக்கு முந்தி ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இந்த மெடிக்கல் விஷயத்தை பற்றி, மெடிசனில் பிளட் டொனேஷன் பண்ணுறதால ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்குதாண்டு, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குதான்றதை பற்றி பார்ப்போம். ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, பொலிசைத்தீமியா வீராண்டு. உங்களோட ரெட் பிளட் செல்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக. அப்போ அதனால் உங்களுக்கு வர ப்ராப்ளங்கள் என்னவெண்டா, ஹார்ட் அட்டாக் வரையிலும் ஸ்ட்ரோக் வரையிலும் பிளட் கிளாட் பண்ணுறதால. அப்படி பேஷண்ட்ஸை நாங்கள் இங்கே அட்வைஸ் பண்ணுவோம், போய்ட்டு பிளட் பேங்க்கில் போய்ட்டு பிளட் டொனேட் பண்ண வேண்டும். இன்னொரு கண்டிஷன் தான் இருக்குது, ஹெரிடிட்டரி ஹீமோக்ரோமட்டோசிஸ் ஆர் சஸ்பெக்டட் அயன் லோபோடோல். அவங்க என்னென்னா உடம்புல அளவுக்கு கூடுதலான அளவு அயனை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி லிவர் ஃபெயிலியர் ஆகலை செத்து போய்த்துருவாங்க. என் ஆஃபீஸில் என் கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் உண்டுச்சு, வி டயக்னோஸ்ட். அண்ட் அவருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து blood donate பண்ணி என்கரேஜ் பண்ணோம். ஸோ he did it. அடுத்த இன்னொரு கண்டிஷன் தான் ஹெவி ஸ்மோக்கிங் உள்ள ஆக்களுக்கு பிளட்டில் ரெட் பிளட் செல்ஸ் அளவு கூட. அப்படி வாரத்தால் பிளட் வந்து ஹெவி ஆகிக்கிறதால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரையிலும். அப்படி உள்ள ஆக்களுக்கும் நாங்கள் இங்கே அட்வைஸ் பண்ணுறோம் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. அடுத்த இன்னொரு கண்டிஷன் தான் டெஸ்டோஸ்டெரான் தெரப்பிங்க. அமெரிக்காவில் அது ஒரு அப்யூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன். அப்படி நான் டயக்னோஸ் பண்ணால் டெஸ்டோஸ்டெரான் அப்யூஸால் வர பேஷண்ட்ஸுகளுக்கு பிளட் டொனேட் பண்ண சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுறது. இன்னொரு கண்டிஷன் தான் ஒபேசிட்டி ரிலேட்டட். உடம்பு அளவுக்கு மிச்சம் பெருத்து போனால் நீங்கள் தூங்கக்கிட்ட உங்களோட மூச்சு எடுக்கிற நேரம் உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் வரத்தால் சரியான ஹெவியாக ஸ்னோரிங் வந்து அதால் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாண்டு. அவங்களுக்கும் ரெட் பிளட் செல்ஸ் கூடி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரையிலும். அப்படி உள்ள ஆக்களுக்கும் நாங்கள் இங்கே பிளட் டொனேட் பண்ண சொல்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பீரியடில் கூட அவர் என்கரேஜ் பண்ணிக்கிறாரு சில பேஷண்ட்டுக்கு ப்ளீட் பண்ண சொல்லி, உடம்புலேருந்து கப்பிங் செய்ய சொல்லி. இது ஒரு நியூ கன்செப்ட் இல்லை, ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பீரியடில் கூட நடந்தது தான். இப்போ பிளட் டொனேட் பண்ணுறது நேரம் ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். யாரெல்லாம் டொனேட் பண்ணிடலாமோ 18 இயர்ஸுக்கு மேலே உள்ள ஆக்கள், யூகேலையும் ஸ்ரீலங்காலையும் 18 இயர்ஸ் அண்ட் அபவ் 50 கிலோகிராமுக்கு மேலே உள்ள ஆக்களுக்கு டொனேட் பண்ணலும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா கட் ஆஃப் உண்டா 16 இயர்ஸுக்கு மேலே மேல் அண்ட் ஃபீமேல் பாடி வெயிட் 110 கிலோக்கு பவுண்டுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணலும். அது மட்டும் அவங்களுக்கு நிலைமை இருந்தால் சரி. அடுத்தது பிளட் பேங்க்குக்கு போனீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட தேவையான அளவு கொஷின்ஸை கேட்டு அந்த கொஷின் நிறையா இருக்குது, அதில் ஒரு 30-40 கொஷின்ஸ் இருக்குது. அதை ஆன்சர் பண்ண பிறகு அதை அவங்க பார்த்துட்டு நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு உங்களோட பிளட் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 பாயிண்ட் தான் எடுக்கிறது. அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஒவ்வொரு பாடியோட சைஸை பொறுத்து ஒவ்வொரு ஆண்லேயும் பெண்லேயும் கிட்டத்தட்ட 8 to 12 பாயிண்ட்ஸ் ஆஃப் பிளட் இருக்குது. ஒரு 1 பாயிண்ட் கொடுக்குறதால பிரச்சனை ஒன்று வர போகிறதில்ல. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் பிளட் நாங்கள் டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸில் எவ்ரி 3 செகண்ட்ஸுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்ய வேண்டி வருது.
அது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 36,000 யூனிட்ஸ் அமெரிக்காவில் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அமெரிக்காவில் உள்ள பாப்புலேஷனில் 38% ஆஃப் த பாப்புலேஷன் குவாலிஃபை பண்ணுறாங்க பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. அதில் 10% தான் டொனேட் பண்ணுறாங்க பாப்புலேஷன். மோஸ்ட்லி அவரேஜ் ஒயிட் காலேஜ் எஜுகேட்டட் ஒயிட் பீப்புள். நான் நினைக்கிறேன் இந்த நிலைமை ஸ்ரீலங்காலையும் இருக்குது. கொழும்பில் நாங்கள் கேம்பஸில் இருக்கிட்ட யூனிவர்சிட்டியில் ஒரு பிளட் டொனேஷன் கம்பெயின் ஒன்று செஞ்சோம். கொழும்பில் அடிக்கடி பிளாஸ்ட் நடக்கிறதால பிளட் பேங்க்கில் பிளட் ஸ்டோரேஜ் குறையிட்ட நாங்கள் யூனிவர்சிட்டியால் பிளட் கம்பெயின் செய்வோம் சில நேரங்களில். அந்த டைமில் ஒரு பிளட் கம்பெயின் செஞ்ச நேரம் ஆக கூடுதலான வந்தாக்கள் இந்த மெஜாரிட்டி பீப்புள் தான். மைனாரிட்டியிலேருந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு வந்தாக்கள் அளவு மிச்சம் குறவு. இது காரணம் நான் நினைக்கிறேன் இந்த அவேர்னஸ் இல்லை தான். ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் கொழும்பில் பெட்டாவில் பொம் பிளாஸ்ட் நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நான் கேம்பஸில் இருந்தேன். அப்போ அந்த டைமில் கொழும்பு கேம்பஸில் இந்த டைமில் கூட பேஷண்ட்ஸ் செத்தது தேவையான டைமில் போதுமான அளவு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்க இல்லாத போனது. என்னென்னா பிளட் பேங்க்கில் வி ரன் அவுட் ஆஃப் பிளட். இப்படி நடந்த சிச்சுவேஷன் உங்களோட ஃபேமிலி மெம்பர் உண்டாயிக்கலும், உங்களோட ஃப்ரெண்ட் உண்டாயிக்கலும், உங்களோட நெய்பர்ஹுட்டில் உங்களோட மிச்சம் பழகிற ஒரு நல்ல மனுஷராயிக்கலும். அல்லாட்டி ஒன்றுமில்லாட்டி எங்களோட ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அவங்க. இப்போ தகுதி போதுமான அளவு பிளட் டொனேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியில் போதுமான அளவு பிளட் டொனேட் பண்ணலாட்டி இந்த சிச்சுவேஷன் வரையலாம். ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறேன். ஒரு சின்ன கொஷனோட உங்கள்கிட்ட கேட்குறேன். உலகத்திலேயே ஆக கூட பிளட் டொனேட் பண்ணுற கண்ட்ரின்ற எதுன்னு யாருக்கானு தெரியுமா? இந்த வாய்ஸ் கிளிப்பை கேட்கக்கூட முதல்ல கொஞ்சம் கெஸ் ஒன்று பண்ணுங்க. நான் சொல்கிறேன் லிஸ்ட்டை. சவுதி அரேபியா நம்பர் 1, 58% of the people donate blood. India 52, China 40, South Africa 31, Brazil 30, Spain 30, Italy 23, United States 8th place, Japan 15th place, Sri Lanka not in the list. Saudi Arabia கிட்டத்தட்ட 100% முஸ்லீம் பாப்புலேஷன் உள்ள ஒரு பிளட் டொனேட் பண்ணுறாங்க. நம்பர் 1 in the world. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, அவங்கள இஸ்லாமிய அறிவு எவ்வளோ கூட இருக்கிறதால தான் அவங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை பற்றி இவ்வளோ நாளும் யோசிக்கல. மிச்சம் யோசிக்கண்டிக்க வேணும், சாட்டுகள் சொல்லிக்கண்டிக்க வேணும். எனக்கு சோகம் இல்லை, எனக்கு அந்த வருத்தம் இருக்குது, இந்த வருத்தம் இருக்குதுன்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கணும். உங்களுக்கு 18 இயர்ஸுக்கு மேலாண்டா நீங்கள் 150 கிலோஸுக்கு மேலே இருக்கிறாண்டா அல்லாஹ் தஆலாக்காக வேண்டி, உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்காக வேண்டி, உங்களோட உம்மா வாப்பாக்காக வேண்டி, உங்களோட சொசைட்டிக்காக வேண்டி ஒரு பாயிண்ட் பிளட்டை போய் இது டொனேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் இஸ் ஆக்ஷன் பேக் ரிலிஜன். எந்த அளவுக்கு இஸ்லாம் உங்களோட சேரிட்டியை ப்ரொமோட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த அளவில் பெஸ்ட் சதக்கா இஸ் அ டொனேட்டிங் அ பிளட். அது சவுதி அரேபியன்ஸ் முஸ்லீம்ஸ் நல்லா விளங்கி வச்சுக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. இந்த படத்தை பார்த்தேன்னு நீங்கள் வாசிப்பீங்க, இது யாருண்டு? இது வேறு யாரும் இல்லை, இது நான் தான். நேற்று தேர்ஸ்டே எங்களோட கிளினிக்கில் பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிஞ்சிட்டு அசர் ஆஃபீஸில் தொழுதுட்டு நான் நேராக பிளட் பேங்க்குக்கு போய்த்து 4:30 பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு இட் டுக்ஸ் அபவுட் 15 minutes. ஐ ரெஸ்டட் அபவுட் 10 minutes. நானே ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போய்த்து மஹரிபை தொழுதுட்டு டின்னர் எடுத்துட்டு தூங்கி எலும்பி இன்றைக்கு காலையில் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் ஃபஸ்ட் டைம் டொனேட் பண்ண போகிற ஆக்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்று தரேன். நல்லா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு போங்க, டீஹைட்ரேட் இல்லாமல். டொனேட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் சில டைமில் ஃபஸ்ட் டைம் வைக்கிற சுட்டி கொஞ்சம் ஆங்ஸைட்டி மாதிரி கேளும், ஒரு நாசியா வரையிலும், சத்தி போகிற மாதிரி இல்லாட்டி டிசீஸ் ஸ்பெல்ஸ் மாதிரி வரையிலும் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. 7 மணி ஒரு குறும்பி ஒன்று வாங்கி குடிச்சிக்கொள்ளுங்க. பிளட் டொனேட் பண்ண ஆக்கள் ஒரு 3-4 daysக்கு ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் ஒன்றும் செஞ்சாமல் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து பிளட் டொனேட் பண்ணணும்ன்ற
முடிவு ஒரு நியத்து வச்சுக்கிற ஆக்கள் கொஞ்சம் அயன் டேப்லெட் எடுக்கலுமெண்டா நல்ல மார்க்கெட்டில் இருக்குது 18 to 35 milligram டெய்லி. ஒன் டைம் பிளட் டொனேட் பண்ண ஆக்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்று வரப்போகிறல்ல, அயன் டெஃபிஷியன்சி ஒன்று வரப்போகிறல்ல. அயன் ரிச்சிக்கிற ஃபுட்டுன்னு சொன்னால் பீஃப் லிவர் என்ன ரெட் மீட் போதுமான அளவு அயன் இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு போதுமான அளவு வெஜிடபிள்லேருந்து அயன் கிடைக்குமான்ற எனக்கு சந்தேகம். அவங்க அயன் டேப்லெட் எடுக்கலும்டா நல்லா. இன்ஷா அல்லாஹ் நான் நியத்து வச்சுக்கிறேன் வருஷத்துக்கு 2 முறை பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. என்னை பொறுத்த அளவில் நான் நினைக்கிறேன் அது பெஸ்ட் சதக்கா. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் முடியுமான மட்டும் டொனேட் பண்ண பாருங்கள். நாளைக்கு போயிட்டு நியத்தொண்டு வச்சுக்கலாங்க தொடர்ந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year. அல்லாஹ் அவங்கள லேசாக்கி விட்டுருவான் அதில் இந்த விஷயங்களில். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.